இந்த அமைதியான காட்டுல ஒரு தங்க பேய் இருக்கு. அது உடம்புல உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்கம் தான். அந்த பேயை கொன்னு அந்த தங்கத்தை எல்லாம் எடுத்துட்டு போறதுக்காக தான் இந்த படம் வந்திருக்கு. இவங்க உள்ள வரதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தங்க பேய் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த தங்க பேய் ஆத்துல இருந்து மேல வந்து பாட ஆரம்பிச்சது. இதோட பாட்டு சத்தம் கேட்டு அங்க இருந்த வீரர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இறந்துருவாங்க. அப்படி எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் இன்னும் யாராச்சும் மிச்சம் இருக்காங்களான்னு பாக்குது. அப்ப இந்த படையோட தளபதி மட்டும் இன்னும் உயிரோடு இருக்கான். படை தளபதியை கொள்ள இந்த பேய் திரும்பவும் பாட ஆரம்பிக்குது. ஆனா இவனுக்கு ஒண்ணுமே ஆகல. இந்த பேய் ஒரு நிமிஷம் எல்லா சக்தியும் போயிருச்சோன்னு பயப்படுது. இப்ப திரும்பவும் தண்ணிக்குள்ளேயே போயிருது. படை தளபதி அங்கிருந்து தப்பிச்சு போறான். இவனால காட்டுல இருந்து தப்பிக்க முடியல. நைட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பேய் இவனை தேடி வந்துடுது. அந்த தங்க பேய் இவன் மேல காதல் வயப்படுது. இவன் கூடவே நைட்டு ஃபுல்லோ படுத்து இருக்கும். பொழுது விடிஞ்சதும் தளபதி யாரா நம்ம பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்கன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த தங்க பேய் தளபதி எழுந்ததை பார்த்ததும் ஓட பாக்குது. தளபதி அதோட கையை பிடிச்சி இழுத்ததும் அது உடம்புல இருந்த ஒரு தங்கம் ஒரு பீஸ் இவனோட கையை குத்தி கிழிச்சிருச்சு. இப்ப தளபதிக்கு ஒரு மோசமான ஐடியா வருது. இந்த பேய்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த தங்கம் எல்லாத்தையும் எடுக்க பிளான் போட்டு அது பின்னாடியே தொடர்ந்து போறான். அந்த பேயும் ஒரு ஸ்டேஜ்ல இவனும் நம்மளை காதலிக்கிறான் போலன்னு நினைச்சிட்டு அவன் கூட வந்து பழக ஆரம்பிக்குது. அப்படி பழகிட்டு இருக்கும்போதே அந்த பேயோட தலையில அடிச்சிடறான். அந்த பேயும் மயக்கமாயிருது. அந்த மயக்கமான பேயோட உடம்புல இருந்து ஒரு பொட்டு தங்கம் விடாம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்துடுறான். ரத்தம் சொட்ட சொட்ட தங்கம் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பேயை ஆத்துல தள்ளி விட்டுருவான். பேயோட ரத்தம் ஆறு ஃபுல்லோ கலந்துருது. அப்படி எடுத்துட்டு போகும்போது தாகமா இருக்குன்னு அந்த ரத்தம் கலந்த தண்ணியை குடிச்சிருவான். இவனுக்கு பிறவியில இருந்தே காது கேட்காம இருந்திருக்கும். அதனாலதான் அந்த பேயோட பாட்டுக்கு இவன் சாகாம இருந்திருப்பான். இந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் இவனுக்கு காது கேட்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே அந்த மயக்கமான பேய் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். உடம்புல நகை இல்லாததை பார்த்து ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிடுது. இப்ப அந்த பேய் திரும்பவும் பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அந்த தளபதியும் பேயோட பாட்டுக்கு மயங்கி தண்ணிக்குள்ள விழுந்து இறந்துருவான்.